வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, எஸ்ஐபிசிக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கேட்டீங்கன்னா, உலக அமைப்புகள் அதனுடைய தலைமையிடம் அப்படின்றது ரீசென்ட் டைம்ல நமக்கு கேட்ட ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ அந்த மாரி பார்க்கும்பொழுது என்னென்ன உலக அமைப்புகள் இருக்கு, எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய தலைமையிடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சார்க் அமைப்பு. ஸோ சார்க் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, காத்மாண்டுல இருக்கு. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 1985ல ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து ஏசியன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ அது எங்க தலைமையிடம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜகார்த்தா அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ அதனுடைய ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்டீங்கன்னா 1967. அதுக்கு அடுத்து பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் அதனுடைய தலைமையிடம் என்ன கேட்டீங்கன்னா ஷாங்காய். ஸோ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதா 2001ல ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க, IMF. ஸோ அது அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன்ல இருக்கு. எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 1945ல ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது உலக வங்கி, வேர்ல்டு பேங்க். ஸோ அதனுடைய தலைமையிடம் என்ன கேட்டீங்கன்னா அதுவும் வாஷிங்டன் தான். எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் 1945ல ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது உலக வணிக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, WTO. ஸோ அதனுடைய தலைமையிடம் என்ன கேட்டீங்கன்னா ஜெனீவால இருக்கு. எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1995 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ச்சியா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே தெரியுற நம்மளுடைய TNSRB SIக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு தகவலை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.